இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நம் சிலுக்குவார்பட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர். வாக்காளர்களுக்கு வணக்கம். ஓட்டர்ஸ் ஐடி தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல இருந்து நாம் இப்போ மெரினா பீச் வந்திருக்கோம். அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. அக்கா, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இறந்து போன 3 அரசியல் தலைவர்கள் பேர் சொல்கிறேன். அதில் யார் இப்போ இருந்து அரசியல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று கலைஞர் கருணாநிதி அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். விஜயகாந்த் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் கேப்டன் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கேப்டன் ஓகேங்களா. அதனால் நான் கேப்டன் கட்சின்னா இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா அவரு போல் ஒரு நல்ல மனுஷன் யாரும் இல்லை. ஆனாலும் ஜெயலலிதா அம்மா இருந்தால் கூட அவங்க இன்னும் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க இல்லை, அவங்களும் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். ஆனால் கேப்டன் போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர் பேர் உண்டு. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறாரு, உதவி செய்கிறாரு. அது இன்னைக்கு இறந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி சொல்லுவாங்களே, அதே போல் இன்னைக்கும் அந்த வார்த்தை வந்து கேப்டனுக்கு இருக்குது. எல்லாரோட மனசில் போய் கேட்டு பாருங்களேன், கேப்டன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் இருந்தானா முதலமைச்சர் அவர் தான். விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். கேப்டன் விஜய் அவர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு 2 ஆண்டு காலமாக அவர் இருந்துட்டு. ஆமா, அதுக்கு பதிலாக அண்ணன் கேப்டன் பிரபாகரன் அவங்க பையன் இருக்காரு. ஆமா, அந்நியார் பிரேமலதா இருக்காங்க. அதை விட்டு சார்ந்து போகணும்னா நம்ம ஆம்ஸ்டாங்கன்னு சொல்லலாம். தலைவர்கள அம்மா ஜெயலலிதா அம்மாவை சொல்றேன். அவங்க எதுவுமே யாருக்குமே கிடையாது. பிரதமர் பிரைம் மினிஸ்டர் இது பேசக்கூடிய தைரியம், அந்த ஒரு பெண் இந்திய தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர்ல ஒரு ஜெயலலிதா அம்மா ஒரு சிறந்த தைரியமான சத்தியம் வாய்ந்த முதலமைச்சர். ஆமா, ஜெயலலிதா ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா இருக்கும். இப்ப உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். ஒண்ணு கலைஞர் கருணாநிதி, 2வது ஜெயலலிதா அம்மா, 3வது கேப்டன் விஜயகாந்த். யாரு இப்ப உயிரோட இருந்து அரசியல் செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அரசியல் செய்திருந்தா கலைஞரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, அம்மாவும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சரி, இங்க ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. விஜயகாந்த் கரெக்டான இப்ப வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? செயல்பாடு நல்லா இருக்கு. ஆனா இப்ப நம்மளுடைய கவின் அவர்கள் இருந்ததுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் எதுவும் பண்ணல. விஜய்க்குடைய ஆதரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. அந்த ஒரு கருத்து தான். இல்ல, மணிகண்டனுடைய கருத்துக்கு வந்தாரு. மணிகண்டன் அவரு கருத்து வந்து அஜித்குமார் சாரி அந்த கோயில் அதுக்கு வந்தவரு. இவருக்கு ஏன் வரல, ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசல. உண்ணாவிரதம் இருந்தாரு, போராட்டம் பண்ணாரு. நம்மளுடைய கவினுடைய ஆணவகொலைக்கு எதுக்குமே அவரு பேசல. அப்படி எப்படி நம்ம ஒரு சமத்துவ தலைவரை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்படிலாம் வர முடியாது, வர முடியாது. ஜெய் பத்தி நான் பெருசா என்ன சொல்றதுன்னு புரியல. செஞ்சு இப்போ வயசு சின்ன வயசு, இவங்க அனுபவம்லாம் அவருக்கு இருக்குமான்னு தெரியாது. இவங்களுடைய அனுபவம் வேற. அரசியல்ன்றது மோசமான ஒரு பெரிய ஆழமான கடல். இதுல வந்து இவரு ஸ்டேபிளா நிக்க முடியுமா, ஸ்டடி பண்ண முடியுமான்றது தான் இப்ப கொஸ்டினா இருக்குது. சும்மா இன்னும் ஒரு 7 மாசம் இருக்கு, அதுல இது பண்ணி மறுபடியும் முதலிடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா முதல் இடம் வர்றது 2வது இடம் வர்றது இல்லப்பா, சொல்றபடி வாழணும்பா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யூத் எல்லாம் வரலாம், தப்பு கிடையாது. ஆனா ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யணும், களப்பணி ஆட்டணும், மக்களுக்காக உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது போய் மக்கள் நீ கொடுக்கறது மக்களுக்கு போய் சென்றடையதான் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணணும். புரியுதா? அந்த அளவுக்கு ஞானமா அரசியல்ல வந்து கற்று தேர்ந்த ஆளா இருக்கணும். ஆனா அந்த அனுபவம் இவருக்கு இருக்குதான்னு தெரியல. இவர்கிட்ட தமிழ்நாட்டை கொடுத்தா அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போவாருன்றது எனக்கு சந்தேகம் தான்.
ஆரம்பிச்சார் அவ்வளவுதான் செயல்பாடு எதுவுமே இன்னும் ஒரு 8 மாசம் இருக்கு இல்லையா, அதுல பிக்கப் பண்ணி வந்துட முடியுமா அவரால்? ஜெயிக்கல முடியாது. திமுக எதிர்ப்பு ஓட்டே பிரிப்பார். ஆனா அவரு வந்து இப்போ கொஞ்சம் தானே வராரு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் வராரு அவரு. ஏன்னா சினிமாவில் இருந்தவர். ஆனா அது தனிப்பட்ட பாத்தீங்கன்னா சினிமா மற்றும் இல்லாம மன்றம் மூலியமா நிறைய உதவி எல்லாம் செய்திருக்காரு. நிறைய பேருக்கு உதவி எல்லாம் செய்திருக்காரு. அவரு இப்பதான் நம்ம அவரால் ஜொலிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல வரப்போற அரசியல்ல வரப்போற எலெக்ஷன்ல அவரால் ஜொலிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ ஜொலிக்கிறதுனால தானே வெளியே வந்திருக்காரு அவரு. ஜொலிக்காத வந்திருக்க மாட்டாரு. ஏன் வந்திருக்காருன்னா இன்னைக்கு இருக்கிற காலம் பாத்தீங்கன்னா உண்மை விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது. ஏன்னா அவர் கேப்டனோட தம்பியா இருந்தனால அவருக்கு மாசு இருக்குது. விஜய் வந்து சினி ஃபீல்டுல விஜய் வந்து ஃபேமஸ்ங்க. அரசியல்ல இன்னும் வந்து வளரல. அரசியலை பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது. இன்னும் ஒரு 6-7 மாசம் இருக்கு. அவர் பிக்கப் பண்ணி வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா எப்படி? அது என்னவோ தெரியலங்க. இருந்தாலும் ஸ்டாலின் தான் என்னுடைய ஓட்டு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே.